வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உலக சினிமாவில் ஒரு புது புது தொழில்நுட்பம் எப்போ வந்துச்சோ அப்போவே இந்திய தமிழ் சினிமாவுக்கும் வந்துடுச்சு. அங்கே வந்து எப்போது மௌனப்படங்களோட ஒளி சேர்ந்துச்சோ ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் எங்கேயும் ஒளி சேர்ந்துச்சு. அப்புறம் வந்து கருப்பு வெள்ளை படத்துலேருந்து வண்ணமயமாக மாறுச்சு. அப்புறம் வந்து சினிமாஸ்கோப் வந்துச்சு. அப்புறம் வந்து டிடிஎஸ். ஸோ ஏறக்குறைய அந்த வெளிநாட்டு படங்களுக்கு இணையாக அந்தந்த தொழில்நுட்பங்கள் இங்கே வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அந்த கோச்சடையானில் பயன்படுத்தியிருக்க அந்த மோஷன் கேப்சரிங் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு விஷயம் அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து கார்ட்டூன் படங்களோ இல்லை 2D அனிமேஷன் ஃபிலிம்களோ இல்லை 3D அனிமேஷன் படங்களோ வந்ததில்லை. சடார்னு நிலவுக்கு தாவற மாதிரி இந்த ஒரு தொழில்நுட்ப இதில் வந்து ஒரு சடார்னு ஒரு பெரிய தாவல்னு தான் சொல்ல முடியும். இதில் வந்து இது வழக்கமாக நடக்கிற படப்பிடிப்பு இல்லாமல் லண்டனில் போய் நாங்கள்லாம் ஷூட், நான், ரஜினி சாரு, சரத்குமார் சாரு, அப்புறம் ஆதி, இவங்கெல்லாம் போய் லண்டனில் இதுக்குன்னே பிரத்யேகமாக பைனவுட் ஸ்டுடியோவில் வந்து ஒரு மோஷன் கேப்சரிங் ஸ்டுடியோ இருக்குது. அங்கே போய் தான் அதை பண்ணோம். மற்ற படங்களை விட வந்து இது வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம்னா, இதில் வந்து இப்போ ராஜா வேஷம் போடுறோன்னா அதுக்கான கிரீடம், அதுக்கான நகைகள்லாம் இருக்கும். இதிலெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இந்த விண்வெளியில் போகிற வீரர்கள் போடுற ட்ரெஸ்ஸு மாதிரி ஒரு உடம்பை ஒட்டிய ஒரு ட்ரெஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை வந்து அந்த கேமரா கிரகிச்சுக்கிட்டு என்னுடைய உடல் அசைவுகளை, என்னுடைய நடிப்பை வந்து அந்த 3D இமேஜ் மேலே போடுவாங்க. அதனால் வந்து இதில் நடித்தவங்க எல்லாருமே அந்தந்த பாத்திரத்தை நடித்தவங்க. என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கான அந்த செட்டிங்கெல்லாம் இல்லை. நாங்களே வந்து எல்லாத்தையுமே கற்பனையாக மனசில் வச்சுக்கிட்டு அதை பண்ணோம். அது வந்து ஒரு புதுமையான அனுபவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் நடிக்கும்போது அந்த உடையெல்லாம் போட்டுக்கிட்டு நடிக்கலை. நாங்கள் நடிக்கும்போது பின்னால் வந்து அந்த அரங்குகள்லாம் இருக்கல. அந்த போர்க்களம் பார்க்கும்போது உங்களுக்கு குதிரையோ சேரியட்ஸோ எதுவுமே இருக்கல. நாங்கள் வந்து அந்த படத்தை டப் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓஹோ, இப்படி தான் இந்த படமாக இருக்குமான்னு. நான் பார்த்ததே வந்து ஒரு 30% வேலை தான் டப் பண்ணும்போது. ஆனால் படம் முடிஞ்சு வரும்போது, ஏன்னா இந்த படம் எப்படி வரும்னு கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஸோ நானும் உங்களை போலவே ஒரு சின்ன குழந்தை போல் இந்த படம் எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபீமேல் டைரக்டரு, மேல் டைரக்டரு, இல்லை வந்து திருநங்கைகள் டைரக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெண் ஒரு படத்தை இயக்கக்கூடாது. இந்த ஆண் பெண் பேதமெல்லாம் வந்து எப்போ போயிடுச்சு அதில். ஆனால் இந்த வயசில் வந்து ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மேமத் ஒர்க் இது, இவ்வளோ தைரியமாக அதை எடுத்து பண்ணதுக்கு அவங்கள பாராட்ட தான் வேணும். ஏன்னா அவங்க அதுக்காக நிறைய டெக்னிக்கல் க்ரூ, இப்போ ஒரு படத்துக்கு தேவைப்படுற க்ரூவை விட ஒரு பெரிய க்ரூ தேவைப்படுது. படம் எடுக்கும்போது இப்போ அந்த மோஷன் கேப்சர் பண்ணும்போது வேணால் அவங்களுக்கு வந்து 20-30 பேர் தான் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னணியில் ஒர்க் பண்ண வேலை செஞ்சவங்களை பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 300-400 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் பல இடத்துல, சைனாலேருந்து, ஹாங்காங்லேருந்து, இந்தியாவிலேருந்து, பாம்பேலேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படமே உருவானது வந்து இந்த சோகால் இந்த மோஷன் கேப்சரிங், அதாவது ஷூட்டிங்க்கு அப்புறம் தான் இந்த படமே உருவாகிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப பொறுமையும் அதிக தொழில்நுட்பம் சார்ந்த அறிவும் வேணும். இந்த வயசில் வந்து அவங்க வந்து தைரியமாக இதை எடுத்து பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அவங்கள பாராட்டணும். அவர் கூட நான் இது ஃபஸ்ட்டு படம் இல்லை. அவர்கிட்ட நான் வந்து ஏற்கனவே தர்மத்தின் தலைவன், வேலைக்காரன், படையப்பா, சந்திரமுகி நடிச்சிருக்கேன். அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு படம் அவர்கிட்ட கிடையாது. அவர்கிட்ட நடிக்கிறதா இல்லை. அவர் வந்து அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டார். அவர் ஒரு ஞான நிலைமையில் இருப்பார். ஆனால் இந்த படத்தில் நடிக்கும்போது வந்து எல்லாரையும் போலவே ஒரு சின்ன குழந்தை மாதிரி. இப்போ ரஜினிகாந்த் சாரை விட பெருசாக அந்த டெக்னாலஜி தான் எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. அதனால் உண்மையாக சொல்லப்போனால் ரஜினிகாந்த் சாரோட நடித்ததுன்றதை விட இந்த மோஷன் கேப்சர் அனிமேஷனில் நடித்தது தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களெல்லாம் சந்தித்து பேசுகிறதுக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த இந்தியா கிளிட்ஸுக்கு என்னுடைய நன்றி. திரும்பியும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம்.